சீமான் தொடர்ச்சியாக பொய் பேசிக் கொண்டிருந்த பொழுதெல்லாம் நாம் விளையாட்டாக கடந்து போனோம். ஆனால் இன்றைக்கு தந்தை பெரியாரை பற்றி இழிவாக பேசுகின்ற ஒரு துணிச்சல் அவருக்கு வந்ததோ, மே 14 இயக்க தோழர்கள் கிளர்ந்து எழுந்தார்கள். அவர் வீட்டை முற்றுகையிடுகின்ற போராட்டத்தை நடத்தினோம். பொதுவாக ஒருத்தரோட வீடை நாம் முற்றுகையிடுகின்ற பழக்கம் நம்மளுக்கு கிடையாது, அதுக்கான தேவையும் கிடையாது. ஆனால் நாம் அறிவித்தோம், நீங்கள் தந்தை பெரியார் சொல்லாத ஒன்றை சொல்லிவிட்டிருக்கிறீர்கள், அதற்குரிய ஆவணத்தை ஆதாரத்தை வெளியிடுங்கள், நாங்கள் வெளிப்படையாக விவாதத்துக்கு வருகிறோம், நாம் விவாதித்து நீங்கள் சொல்லுவது உண்மைதானா இல்லையா என்பதை மக்களிடத்தில் தெரிவிப்போம் என்று சொன்னோம். சீமான் 20 நாட்களாக எங்களது கேள்விக்கும் சவாலுக்கும் பதில் சொல்லாமல் பதுங்கி கிடந்தார். பதுங்கி கிடந்த பாம்பை எடுத்து வீதியிலே போட்டு அடிக்க வேண்டும் என்பதற்காக தான் வீட்டுக்கு வந்தோம். அந்த வகையில் தான் சீமான் வீடு என்பது முற்றுகையிடப்பட்டது. நீங்கள் என்னைக்கு டெல்லிக்காரனிடம் மாட்டிக்கொண்டீர்களோ அன்றையிலிருந்து உங்களுக்கு சனியன் தலையில் வந்து உட்கார்ந்து விடுவதை போல டெல்லியில் இருந்து நம்மை எல்லாம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த டெல்லி சனியனை விரட்டி அடித்தால் தமிழ்நாடு தலை தோங்கும் என்பதை இன்றைக்கல்ல 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சொல்லிவிட்டார். ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம் என்னவென்றால், ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தோம் என்றால், 6-7 வருடத்துக்கு முன்பு வரைக்கும் பார்த்தோம் என்றால், பெரியாரினுடைய பிறந்த நாளை பெரும் நிகழ்வாக நடத்துவதற்கு பலர் தயங்கிக் கொண்டிருந்த காலத்தில், இன்றைக்கு சென்னையிலே எந்த இடத்தில் பெரியார் பிறந்த நாள் நிகழ்வை நடத்துவதற்கு அனுமதி கிடைக்கிறது என்று ஒவ்வொரு இடமாக தேடி அலையக்கூடிய நிலையிலே இன்றைக்கு சென்னை நகரத்திலே அனைத்து இடத்திலும் தந்தை பெரியாரினுடைய பிறந்தநாள் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பல்வேறு இடங்கள் எங்கெல்லாம் பொதுக்கூட்டம் நடத்துறதுக்கு அனுமதி தர்றாங்களோ அந்த இடத்திலெல்லாம் தந்தை பெரியாரினுடைய பிறந்தநாள் கூட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. இந்த கூட்டங்களை நடத்துபவர்கள் எல்லாம் பெரிய அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அமைப்புகளை சார்ந்தவர்கள் அல்ல, மக்களிடத்துல கருத்துக்களை சொல்லக்கூடியவர்கள், மக்களுக்கு அரசியல் படுத்தக்கூடியவர்கள். அவர்கள்தான் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான நிகழ்வுகளை தந்தை பெரியாரினுடைய பிறந்த நாளில நடத்தி கொண்டிருக்க என்பதை விட வேறு என்ன எழுச்சி வேண்டும்? இவ்வளவு பெரிய எழுச்சி ஏற்பட்டதற்கு நாம் ஒரு வகையில பாரதிய ஜனதா கட்சிக்கு நான் நன்றி தெரிவிக்க வேண்டும். மறுபுறத்தில் நாம் தமிழர் கட்சியினுடைய சீமானுக்கும் நான் நன்றி தெரிவிக்க வேண்டும். இந்த 2 பொய்யர்களும் இல்லை என்றால் தந்தை பெரியாரை நாம் வீதிதோறும் பேச வேண்டிய தேவை வந்திருக்காது, நமக்கும் இந்த இடத்துல கூட்டம் நடத்த வேண்டிய அவசியம் வந்திருக்காது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடத்தை நமக்கு தேடி கண்டுபிடித்து கொடுத்தவர் நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவர். இங்கே தந்தை பெரியார், அறிஞர் அண்ணாவினுடைய சிலைகள் இருக்கின்றனவே, இந்த தெருவிலே நாம் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான சூழலை உருவாக்கியது ஒரு நாம் தமிழர் கட்சியினுடைய தம்பிதான். ஒரு 5 மாதங்களுக்கு முன்பாக தந்தை பெரியாரின் சிலையை செருப்பால் அடித்து அவமானப்படுத்துவதாக நினைத்து அங்கே இவர் செய்த அந்த செயலை கண்டு இப்பகுதி மக்கள் அவரை மடக்கி பிடித்து அவருக்கு உரிய வகையில் மரியாதை கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தார்களே, அந்த சம்பவத்தின் மூலமாகத்தான் இந்த இடத்தை நாங்கள் அறிந்து கொண்டோம். அந்த சம்பவத்திற்கு எதிர்வினையாக தோழர் சுப்பிரமணியம் அவர்கள் இங்கே ஒரு பெரும் எழுச்சிகரமான நிகழ்வையும் ஊர்வலத்தையும் பேரணியையும் நடத்தி அதற்கு பதிலடி கொடுத்தார். ஆனால் அது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரியார் சிலை அவமானப்படுத்தும் நினைச்ச நபரை சாமானிய மக்கள் பிடித்து கொடுத்தார்கள், தமிழர்கள் பிடித்து கொடுத்தார்கள். தமிழனுக்காக போராடி தன் உயிர் கொடுத்த தந்தை பெரியாரை இழிவுபடுத்துபவன் எவனாக இருந்தாலும் அவன் தமிழ்நாட்டிலே இந்த எதிர்ப்பை சாதாரண மக்களிடத்திலே எதிர்கொள்வான் என்பதை இந்த நிகழ்வு எடுத்துக்காட்டியது. அதனால இந்த மக்களுக்கு நன்றி தெரிவிப்பதற்காகத்தான் இங்கே நாங்கள் கூட்டத்தை போட்டிருக்கின்றோம். இந்த பகுதி மக்களினுடைய அந்த எழுச்சிகரமான நன்றி உணர்ச்சியை வாழ்த்தும் விதமாக நீங்கள் எதிர்வினையாற்றிய அந்த நிகழ்வுக்கு நன்றி தெரிவிக்கிறதா கூட்டம் நடத்தியிருக்கிறோம். அந்த வகையில் நான் சீமானுக்கும் சொல்லிக் கொள்ளுகின்றேன், உங்கள் தம்பிகளை தமிழ்நாட்டில் எங்கெல்லாம் பெரியார் சிலை இருக்கிறதோ அங்கெல்லாம் அனுப்பி வையுங்கள். அங்கெல்லாம் எம் மக்கள் உரிய வகையில உங்கள் தம்பிகளுக்கும் உங்களுக்கும் பாடம் புகட்டுவார்கள். அதன் மூலமாக இந்த மண் பெரியார் மண் என்பதை நிரூபிக்கும், மீண்டும் மீண்டும் நிரூபிக்கும் என்பதை நான் சொல்லிக் கொள்கிறேன். சீமான் தொடர்ச்சியாக பொய் பேசிக் கொண்டிருந்த பொழுதெல்லாம் நாம் விளையாட்டாக கடந்து போனோம். ஆனால் இன்றைக்கு தந்தை பெரியாரை பற்றி இழிவாக பேசுகின்ற ஒரு துணிச்சல் அவருக்கு வந்ததோ, மே 14 இயக்க தோழர்கள் கிளர்ந்து எழுந்தார்கள். அவர் வீட்டை முற்றுகையிடுகின்ற போராட்டத்தை நடத்தினோம். பொதுவாக ஒருத்தரோட வீடை நாம் முற்றுகையிடுகின்ற பழக்கம் நம்மளுக்கு கிடையாது, அதுக்கான தேவையும் கிடையாது. ஆனால் நாம் அறிவித்தோம், நீங்கள் தந்தை பெரியார் சொல்லாத ஒன்றை சொல்லிவிட்டிருக்கிறீர்கள், அதற்குரிய ஆவணத்தை ஆதாரத்தை வெளியிடுங்கள், நாங்கள் வெளிப்படையாக விவாதத்துக்கு வருகிறோம், நாம் விவாதித்து நீங்கள் சொல்லுவது உண்மைதானா இல்லையா என்பதை மக்களிடத்தில் தெரிவிப்போம் என்று சொன்னோம். சீமான்
20 நாட்களாக எங்களது கேள்விக்கும் சவாலுக்கும் பதில் சொல்லாமல் பதுங்கி கிடந்தார். பதுங்கி கிடந்த பாம்பை எடுத்து வீதியிலே போட்டு அடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். அந்த வகையில் தான் சீமான் வீடு என்பது முற்றுகையிடப்பட்டது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் நாம் பல்வேறு சிக்கலை எதிர்கொண்டு இருக்கிறோம். ஆனால் சிக்கலை பத்தி எல்லாம் யாரும் பேசுறது இல்லை. நம்மளுடைய அன்றாட சிக்கலை பத்தி எல்லாம் நாம் பேசுவதில்லை. நம்முடைய சிக்கலுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னால், தந்தை பெரியார் சொன்ன புத்தகத்தை எடுத்து படிக்கும் பொழுது அதற்கான விடை கிடைக்கிறது. நீங்கள் என்னைக்கு டெல்லிக்காரனிடம் மாட்டிக்கொண்டீர்களோ அன்றையிலிருந்து உங்களுக்கு சனியன் தலையில் வந்து உட்கார்ந்து விடுவதை போல டெல்லியில் இருந்து நம்மை எல்லாம் ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்றான். அந்த டெல்லி சனியனை விரட்டி அடித்தால் தமிழ்நாடு தலை தோங்கும் என்பதை இன்றைக்கல்ல 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி சொல்லிவிட்டார். நாடெல்லாம் நாங்கள் விடுதலை அடைந்து விட்டோம் என்று கொண்டாடி கொண்டிருக்க சமயத்தில் தமிழனுக்கு இந்த விடுதலை பைத்தியம் பிடித்து விடக் கூடாது என்று வைத்தியம் பார்த்தவர் தந்தை பெரியார். சுதந்திரம் அடைஞ்சிருச்சுன்னு நீ கொண்டாடிட்டு இருக்காதரா, நீ இதுக்கப்புறம் தான் மோசமான அடிமையாக மாறப்போகிறாய் என்று சுட்டிக்காட்டியவர் தந்தை பெரியார். அதற்கான போராட்டத்தை கட்டி எழுப்பியவர் தந்தை பெரியார். இன்றைக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது? நேற்றைக்கு கூட ஒரு செய்தியை பார்க்கின்றோம். அதிமுகவினுடைய தலைவர் எடப்பாடி அவர்கள் டெல்லிக்கு சென்று யாரையோ பார்த்துவிட்டு, அந்த யாரையோ என்பது அமித்ஷாவை பார்த்துவிட்டு வெளியில் வரும் பொழுது முகமூடி அணிந்து கொண்டு வெளியில் வருகிறார். பொதுவாக நம்ம கொரோனா பேஷண்ட்டை பார்க்க போறப்ப தான் முகமூடி அணிந்து விட்டு போவோம். இவர் கொரோனாவே பார்க்க சென்றதை போலத்தான் முகமூடியர் உள்ளே போயிருக்கிறார், வெளியில் வந்திருக்கின்றார். ஒரு கட்சியின் தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், முன்னாள் முதலமைச்சர், பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர் இவ்வளவு தூரம் இழிவாக கோழைத்தனமாக சென்று விட்டு சந்தித்து வர வேண்டிய தேவை என்ன? அதுக்கான அவசியம் என்ன? தமிழனுடைய தன்மானத்தையும் தமிழ் மக்களினுடைய இந்த நீண்டகால வரலாறையும் அடகு வைக்கக்கூடிய, அவமானப்படுத்தக்கூடிய ஒரு வேலையை எடப்பாடி அவர்கள் செய்து வந்திருக்கிறார்கள். உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் அதிமுக கட்சிக்காரர்கள் அந்த நபரை பதவியிலிருந்து இறக்கி இருக்க வேண்டும். இதற்கு மேலும் இது போன்ற நபர்களை நாம் அனுமதிக்க கூடாது. தமிழ்நாட்டில் யார் ஓட்டு போட்டு உங்களை எல்லாம் முதலமைச்சராக்குகிறார்கள், அமைச்சராக மாற்றுகிறார்கள்? யார் எம்எல்ஏக்களாக உங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புகிறார்கள்? சாமானிய தமிழர்கள், ஏழை தமிழர்கள், பாமர தமிழர்கள். ஆனால் சுயமரியாதை உணர்வு மிக்க தமிழர்கள் தான் உங்களுக்கு வாக்களிக்கிறார்கள். தப்பித்தவறி கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ் மண் வாக்களிப்பதில்லை. தமிழர்களுக்கு தெரிகிறது யாருக்கு ஓட்டு போடணும், யாருக்கு ஓட்டு போடக்கூடாது என்று. எங்களுக்கு திமுகவுக்கு ஓட்டு போட பிடிக்கலை என்றால் அதிமுகவுக்கு போடுகிறோம், அதிமுகவுக்கு போடவில்லை என்ற பிடிக்கவில்லை என்றால் திமுகவிற்கு போடுகின்றோம், அல்லது மூன்றாவது மாநில கட்சிக்கு போடுகிறோம். ஆனால் ஒருபொழுதும் வடநாட்டான் கட்சிக்கும் இந்திக்காரன் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சிக்கும் ஓட்டு போட மாட்டோம், அவனை தேர்ந்தெடுக்க மாட்டோம். நீ எப்பேற்பட்ட அதிகாரத்தில் இருந்தாலும் உனக்கு ஒரு வாக்குகள் கூட எங்கள் மண்ணிலிருந்து விழுந்து நீ வெற்றி பெற்று விட முடியாது என்று தெளிவாக தெரிவிக்கிறானே, அந்த தமிழனை எடப்பாடி அவர்கள் இழிவுபடுத்தியிருக்கிறார். அதை ஒரு காலத்திலும் மன்னிக்க முடியாது. வீரட்டும் சனாதனம் என்று பேசி இருக்கின்றோம். எதற்காக சனாதனம், எதற்கு வீழ வேண்டும்? நம்ம கிட்ட என்ன பிரச்சனை என்றால், நம்மளுடைய கடவுள் நம்பிக்கை எல்லாம் அவன் இந்து மதம் என்று சொல்லிவிடுகின்றான். நாமெல்லாம் இந்துக்கள் என்று நம்பிவிட்டால் நீங்கள் சனாதனவாதிகளே, நீங்கள் சனாதனத்திற்குள் வந்து விட்டவர்கள் என்று சொல்லுகிறான். நமக்கே தெரியாமல் நம்மை அடிமையாக்குகின்ற வேலையை இந்த பாரதிய ஜனதா கட்சிக்காரன் செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அதுதான் இங்கே பிரச்சனை. நம்மையெல்லாம் ஒரு மத நம்பிக்கைக்குரியவனாக, ஒரு சனாதன கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டவனாக மாற்றுகின்ற வேலையை அவன் திட்டமிட்டு செய்து கொண்டிருக்கிறான். அதை என்னைக்கு அனுமதிக்க கூடாது. நாமெல்லாம் இந்துக்களா, நாமெல்லாம் இந்துத்துவவாதிகளா, நாமெல்லாம் சனாதனவாதிகளா என்ற கேள்வியை திரும்ப திரும்ப கேள்வி கேட்க வேண்டும். அதைத்தான் தந்தை பெரியார் கேட்கிறார். கடவுள் நம்பிக்கை வேற, மத நம்பிக்கை வேறங்க. நீங்கள் கடவுள் நம்பிக்கையோடு இருப்பதை பற்றி யாருக்கும் பிரச்சனை இல்லை, அது உங்களோட தனிப்பட்ட விருப்பு வெறுப்பு. ஆனால் நீங்கள் மத நம்பிக்கை பெற்றவனாக மாறிவிடுகிறீர்கள் என்றால், மத வெறியனாக மாறிவிடுகிறீர்கள் என்றால், அது பிற கடவுளை வணங்குகிறவனுக்கு எதிரான ஒரு உணர்வு நிலைக்கு உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடும். அது எந்த இடத்திலும் நீங்கள் மனிதனாக இருக்க முடியாது. உங்களுக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நீங்க சாமி கும்பிட போறீங்க, அது கடவுள் நம்பிக்கை. ஆனால் என் கடவுள் என் மதம் மட்டும்தான் யோக்கியன் என்று பேச ஆரம்பித்தால் நீங்கள் பிற மதத்தை, பிற கடவுளை வணங்கக்கூடியவனை எதிரியாக பார்த்து விடுகிறீர்கள். அந்த இடத்தில் நீங்கள் மனிதனாகவே இல்லை என்பதை மறந்துவிடக்கூடாது. அதிலையும் குறிப்பாக தமிழர்கள் இந்துக்கள் அல்ல. நாங்கள் எல்லா மேடையிலும் சொல்லி வருகிறோம், தமிழர்களுடைய இலக்கியத்துல எந்த இடத்திலுமே பாரதம் என்றோ இந்து மதம் என்றோ ஒரு வார்த்தை கூட இல்லை. ஒரு இடத்துல கூட ஒரு வார்த்தை கூட இல்லை. இவன் வணங்கக்கூடிய எந்த சாமியின் பெயரும் நம்மளுடைய இலக்கியத்துல 2000 வருட வரலாறுல இல்லை. அப்ப நம்ம யார்? நான் என்ன கேட்கிறேன்னால், நாம கும்பிடக்கூடிய ஐயனாரோ அம்மனோ வடநாட்டில் இருக்கிறதா, மோடி கும்பிடுகிறாரா, அல்ல சுப்பிரமணிய சாமி கும்பிடுறானா,
அல்லது அமித்ஷா கும்பிடுகிறாரா, அல்லது பாஜக கும்பல் ஏதேனும் கும்பிடுகிறதா, அங்கே கோயில் கட்டி இருக்கிறதா, கும்பாபிஷேகம் செய்திருக்கிறதா, எந்த தகவலும் இல்லையே. அப்புறம் நீயும் நானும் ஒன்று. இங்கே இருக்கக்கூடிய பள்ளிவாசலை பார்த்தால் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர் பள்ளிவாசல் ஒரே விரதமாகத்தான் இருக்கிறது. அளவில் மாறுபடலாம், ஆனால் குணத்தால் மாறுபாடு இல்லை. அங்கு வேறு வேறு கடவுள்கள் இல்லை. ஆனால் இங்க என்ன விஷயம், நாங்கெல்லாம் இந்துங்கிற, நாங்க இங்க மாரியம்மனை கும்பிடுறோம், நீ இந்துங்கிற, நீ அங்க சாமி கும்பிடுறதே இல்லை. அப்ப நீயும் நானும் எப்படா ஒரே மதமாக மாற முடியும்? நீயும் நானும் எப்படி ஒண்ணு? நம்ம என்ன பண்றோம், சாமியை கும்பிடணும்னா பலி கொடுக்கிறோம், ஆடு பலி கொடுக்கிறோம், கோழி பலி கொடுக்கிறோம். நீ என்னைக்கு கொடுத்துருக்கிற? இப்ப என்ன பண்றான்னா நம்ம எல்லாம் வெஜிடேரியனா மாத்திட்டு இருக்கிறான். நம்மளெல்லாம் என்ன பண்றான், வெஜிடேரியனா மாத்துறான். வாரத்துல ஒரு நாள் அசைவ உணவு எடுக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு காலத்துல பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா வாரத்துல ஒரு நாள் மட்டும் அசைவ உணவை சாப்பிடலாம், மற்ற நாளெல்லாம் சைவ உணவை சாப்பிடலான்னு எல்லாத்தையும் சைவ பிராணிகளாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். எல்லாத்தையும் சைவ பிராணியா மாத்திட்டு இருக்கிறான். எதுக்கு? ஐயருங்களுக்கு வெஜிடேரியன் சாப்பாடு பிடிக்குதுன்னா சாப்பிடட்டும். ஆனா அதுதான் புனிதமானது, அதுதான் கடவுளுக்கு நல்லதுன்னு கடவுள் சொல்லிச்சா? கடவுள் சொல்லிச்சா? எந்த கடவுளை வந்து சொல்லிச்சா? நம்மளுடைய எல்லா கோவில்களிலும், ஐயனார் கோவிலை தவிர எல்லா கோவில்களிலும் ஆடு கோழி பலியிடுவது என்பது வழக்கம். ஆடு கோழி பலியிடாம நம்ம சாமி கும்பிட்ட வழக்கமே கிடையாது, வேண்டுதல் செய்த வழக்கமே கிடையாது. ஒன்றும் இல்லை, இதுக்கு என்னையா ஆதாரம் கேட்பான். கோயிலுக்கு போயிருக்கீங்களே, இந்த கபாலீஸ்வரர் கோயிலிருந்தே பார்ப்போம், இவங்க வச்சிருக்கக்கூடிய கோயில இருந்தே பார்ப்போம். கோயிலுக்குள்ளார நீங்க போகணும்னா கோபுரத்தை தாண்டி போவீர்கள். கோபுரத்தை தாண்டி போனா முதல்ல என்ன இருக்கும்? தேங்காய் உடைக்கிற இடம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? ஒரு கொடிக்கம்பம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? வாகனம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணிருப்பானுங்க? ஒரு உண்டியல் வச்சிருப்பானுங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்கும்? துவார பாலகர் இருக்கும். அதுக்கப்புறம் கருவறை இருக்கும். அதுக்குள்ள ஒண்ணு இருக்கும், நம்மளுக்கு காட்ட மாட்டான், துணி போட்டு மூடி வச்சிருப்பான். இப்ப இந்த அளவுல தான், இந்த முறைகள்ல தான் நம்ம கோயில் என்பது அடுக்கப்பட்டதாக இருக்கிறது. அதுல நான் கேட்கிற, முதல்ல தேங்காயை உடைக்கிறீங்களே, அதுக்கு என்ன பேரு? அதுக்கு பலிபீடம் என்று பெயர். அப்படிப்பட்ட ஒரு விஷயம்தான் நம்மளுக்கு தேங்காய் உடைக்கிற இடமா மாத்திருக்கிறான். தேங்காய் உடைக்கிற இடத்துக்கான வழிமுறை வேற. அந்த பலிபீடத்தில் இருக்கக்கூடிய கல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆடையோ ஒரு கோழியையோ பலியிடக்கூடிய விஷயமாகத்தான் அந்த இடம் வைக்கப்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கோழி ஆடு பலியிடப்படுவது என்பது நம்முடைய வழக்க முறையாக, கோயில் முறையாக இருந்த இடத்துல இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுனால் தேங்காயை உடைச்சு பழிய கொடுறான்ட்டான். அப்புறம் என்ன பண்றோம்? எலுமிச்சம்பழம் குங்குமத்தை தடவி அதை நம்ம பழியா கொடுக்கிறோம். இப்ப இது எல்லாம் ஒவ்வொன்றா மாத்தி 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 நம்ம சாமிக்கு கடைசி என்ன பண்றான்? மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணியில ஆரம்பிச்சு நம்முடைய வணங்குகின்ற முறை இன்னைக்கு சக்கரை பொங்கல்ல நிக்குது, தேங்காய் சாதத்துல நிக்குது. அப்ப இந்த வழங்குகின்ற முறையெல்லாம் மாத்திரானே, இது யார் கேள்வி கேட்பது? எங்க வீட்டுல பலி கொடுத்திருக்கிறாங்க, உங்க வீட்டுல பலி கொடுத்திருக்கிறாங்க, எல்லா வீட்லயும் நம்ம பார்த்திருக்கிறோம். காது குத்து போகும்போதோ மொட்டையடிக்க போகும்போதோ இது போல பலி கொடுத்து அங்க கறி சமைச்சு போடுறதுங்கிறது வழக்கம் இன்னைக்கே நடந்துட்டு தான் இருக்கு, நம்ம குடும்பத்துல பார்த்துட்டு இருக்கிறோம். அப்ப இங்க நடக்கிற விஷயம் என்னன்னா, நம்ம எல்லாம் சனாதனத்துக்குள்ள கொண்டு வர்ற வேலையை செய்கிறார்கள். இப்ப போன வருஷம் தொலைக்காட்சியில் ஒரு விவாதம் நடந்தது. திராவிட கழகத்தினுடைய பேச்சாளர் மதிவதனி அவர்கள் பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பார்ப்பனர் என்கின்ற வார்த்தையை அவர் பேசி விடுகிறார். பார்ப்பனர் என்கின்ற வார்த்தை உயர் ஜாதிக்காரர் பூணூல் போட்டிருக்கக்கூடியவரை குறிக்கக்கூடிய தமிழ் சொல்லாக இருக்கிறது. அந்த சொல்லை சொன்னவுடன் இந்த இந்துத்துவ அமைப்பிலிருந்து அர்ஜுன் சம்பத் எடுத்துட்டு அடிக்க வர்ற மாதிரி வர்றார். நம்ம பார்த்தோம், எல்லாரும் பெரும் விவாதத்தை கிளப்பிய ஒன்று. நம்ம என்ன கேட்கணும்னா, இந்த துணிச்சல் ஏன் வந்துச்சு? நான் போன வருஷமே கேட்டோம். போன வருஷமே லால்குடியில பொதுக்கூட்டம் போட்டு அன்னைக்கே சொல்லிட்டோம், அர்ஜுன் சம்பத்து எல்லா ஊரும் நாங்கள் கூட்டம் போடுறோம், முடிஞ்சா வந்து பாரு, உரிய வகையில உனக்கு பதில கொடுத்து அனுப்போம் அன்னைக்கே சொல்லிட்டோம். ஒரு வருஷம் ஆகி போச்சு, இன்னைக்கு வரைக்கும் அர்ஜுன் சம்பத்து காணோம். அப்ப நம்ம இதுல இன்னொன்னு புரிஞ்சுக்கணும், பார்ப்பனர்கள் என்று சொல்லக்கூடாது, பிராமின்ஸ் அப்படின்னு சொல்லணும். பிராமணர்கள் என்று சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார்கள். நம்ம அந்த வார்த்தை சொல்றதுல ஏன் அவ்வளவு கவனமாக இருக்கின்றான்? பிராமணால் கஃபே என்கின்ற காபி கடைக்கெல்லாம் ஒரு காலத்தில் பெயர் இருந்தது. பிராமணால் கஃபேன்னா என்ன அர்த்தம்னா, ஐயங்காரெல்லாம் உள்ள போய் காபி குடிக்கலாம், சாப்பிடலாம். நம்மெல்லாம் அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துல சின்னதா ஒரு கதவை வச்சிருப்பான், ஜன்னல் வச்சிருப்பான், அது வழியா வாங்கி சாப்பிடணும். இப்படிதான் இருந்தது. நீங்க மயிலாப்பூர்ல போனாலுமே ஒரு காலத்துல அப்படி இருந்ததை நம்ம பார்க்கலாம். அந்த பிராமணன் என்ற வார்த்தையை ஏன் பயன்படுத்த வேண்டும் என்று இந்துத்துவ அமைப்புகள் சொல்லுகின்றன?
ஏன் பெரியார் அதை கடுமையாக எதிர்த்தார் என்று நம்ம யோசிக்க வேண்டும். இப்ப நீங்க என்ன ஆளுக அப்படின்னு நம்மளும் கேட்பாங்க. பொதுவா நம்ம ஆளுங்க உலகத்துல தமிழன் கண்டுபிடித்த பல வார்த்தைகளில் நீங்க என்ன ஆளுங்கிறது ஒரு முக்கியமான வார்த்தையாகி போச்சு இவனுக்கு. அது கேட்கலன்னா தூக்கமே வராது. பார்த்து அடுத்த நிமிஷம் என்ன படிச்சிருக்கேன்னு கேட்க மாட்டான், எங்க வேலை பார்க்கிறான்னு கேட்க மாட்டான், என்ன ஆளுக அப்படின்னு கேட்பான். அப்படி ஒரு வேலை கேட்கிறப்ப என்ன சொல்லுவீங்க? உங்க ஜாதி பேரை சொல்லுவீங்க. நான் இந்த ஜாதி இந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லுவீங்க. ஆனா ஐயங்காரா இருக்கிறவங்க நான் ஐயருன்னு சொன்னா அது ஜாதி, ஐயங்காருன்னு சொன்னா அது ஜாதி. ஆனா அதை சொல்ல மாட்டாங்க, நாங்க பிராமின்ஸ் அப்படின்வாங்க. சொல்றாங்களா இல்லையா? பிராமணர்கள் சொல்லுவாங்க. அதனோட ஜாதி பேரை சொல்லாம பிராமணன் என்று சொல்கிறாய், பிராமின்ஸ் எப்படி சொல்ற? பிராமின்ஸ் ஒன்லின்னு நம்ம போட்டு மாம்பழத்தினால போர்டு போட்டிருப்பான், வாடகைக்கு என்றால் பிராமின்ஸ் ஒன்லின்னு போட்டிருப்பான். ஐயர் ஒன்லி ஐயங்கார் ஒன்லிலாம் போட்டிருக்க மாட்டான். ஐயர் என்றால் அது ஒரு